வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம வில்லேஜ்காரன் யூடியூப் சேனலில் வாடிவாசல் தொடரில் நம்ம இன்றைக்கி சிறந்த காளைகளை பற்றி தான் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதோட அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி கிடாரம்பட்டியை சேர்ந்த மலையாண்டி சேர்வை. இந்த மலையாண்டி சேர்வை அண்ணனோட பண்ணைக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஏறத்தாழ 20 காளைகளுக்கு மேலே அண்ணன் இங்கே பராமரிச்சுட்டு வராங்க. இப்போ இந்த அண்ணனோட சிறப்பை சொல்லணும்னா, இப்போ இந்த ஆண்டு நடைபெற்ற அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டில் இவரோட காளை கலந்துக்கிட்டு முதல் பரிசும் பெற்று டிராக்டரை ஒரு பரிசாக வாங்கிட்டு வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணனோட கட்டுத்தறியில் மேய்ச்சல் நிறம் ரொம்ப அதிகமாக இருக்க காரணத்தினால ஒரு மாடையும் தனித்தனி இடத்துல அண்ணன் கட்டி வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் விசாலமான இடங்களாக தாங்க இருக்குது. ரொம்பவும் பசுமையான புல்களும் நல்ல அழகாக வெயிலுக்கு தோதாக மரங்களும் ரெடியாக இருக்குது. அதனால் அங்கே மாடுகள் கட்டி கிடக்கிறத பார்க்கலாம் நீங்கள். இப்போ அந்த செவலக்காலை ரொம்ப மூர்க்கமாக இருக்கிறதுனால பக்கத்தில் போக முடியல. நம்ம பக்கத்தில் போனாலும் ரொம்ப வெறிக்குது. அதனால் இங்கேருந்து நம்ம எடுத்துக்குவோம். வணக்கம். எல்லோரும் வாசப்படி ஒதுக்கி விட்டு வாசப்படியில் ஒதுக்கி துண்டை வச்சு சுற்றிக்கிட்டு இது பண்ணுவாங்க. கட்டை பிடிவாரங்களும் ஒதுக்கி விடுவாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி இது கிடையாது. இயற்கையாக அவுத்து இயற்கையாக வரணும், இயற்கையாக திறமையை காட்டணும், காலை திறமையை காட்டணுங்கிறது தான். அதுபடி எல்லாருக்கும் இது தெரியும். நம்ம எப்படி அவுப்போம், மாடை எப்படி காலை அவுப்போம், எப்படி வருங்கிறது தெரியும். இயற்கை முறையில் தான் நம்ம அவுக்கிறது இயல்பா. காளைகள் மாதிரி நம்ம அந்த வாசப்படி ஒதுக்கி விட்டு பிடிச்சி இழுத்து விட்டு நம்ம இது பண்ணி கிடையாது. பிடிவாரங்கிறது இல்லை. நம்ம இயல்பாக வீரத்தை பார்க்கணும், காளையினுடைய வீரத்தை பார்க்கணும், இது வீரருடைய திறமையை பார்க்கணுங்கிறதே நம்மளுடைய எண்ணம். நம்ம ஏறத்தாழ ஒரு 3 தலைமுறைகளுக்கு மேலாவே ஜல்லிக்கட்டு. ஆமாம், ஜல்லிக்கட்டு பாரம்பரியமாக வச்சுருக்கோம். வளர்ப்பாங்க. அதே மாதிரி தாத்தா பாண்டெல்லாம் ஜல்லிக்கட்டு காளையும் வளர்ப்பாங்க, மாடும் பிடிப்பாங்க. தாத்தாவெல்லாம் தங்க காப்புக்காரன்னு சொன்னாங்க. முன்னாடி தங்க காப்பு போட்டிருப்பாங்க. தங்க காப்புக்காரர் நிற்கிறாருன்னா மாட்டுக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பயம் உண்டாகும். அந்த மாதிரி எந்த காளையாக இருந்தாலும் நேருக்கு நேராக பிடிப்பாங்க. அடக்கக்கூடிய திறமை, அந்த சக்தி எல்லாமே உண்டு, பாரம்பரியமாக உண்டு நம்ம குடும்பத்தில். நமக்கு இப்போ நமக்கு ஆர்வம் அந்த ஜல்லிக்கட்டு மேலே. ஜல்லிக்கட்டு நான் சின்ன வயசுலேருந்தே ஆர்வம். இது ரத்தத்திலே ஊறுறது. இது இயல்பாக எல்லாமே பாரம்பரியமாக அது தொட்டு வர்றது. அது இயற்கையாகவே வந்தது. இது ஜல்லிக்கட்டில் மாற்றம் வேணும்னா இப்போ கட்டை வாசப்படியில் பார்த்தீங்கன்னா 30 பேர் 40 பேர் தான் நிற்கிறாங்க. அது சிறந்த மாடு விளையாடுற மாடெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப விளையாடாது. அதாவது விளையாண்டுட்டு ஒரு விளையாடும். அடுத்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு இப்போ கேப் இருக்கும். ஒரு 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு வாடியாக சும்மா பேரிக்காடை மட்டும் வச்சு கட்டியிருக்காங்க. அது ஒரே கேப்பாக பொட்டலாக இருந்தோன்னே எல்லா மாடும் ஓடத்தான் பார்க்கும். அதனால அது ஓடி போகிறோம். ஓரளவு ஒரு 150 பேர் 200 ஒரு 150 பேராக விட்டு 2 பேச்சு, அதாவது இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு இந்த பேச்சு மாத்திரம்னா அதில் பாதி டைம் போயிடுது. அதனால 2 பேச்சாக விடணும். 150 300 வீரர் இருந்தால் போதும். 300 வீரர் 2 பேச்சாக இறக்கி விட்டு அதில் சிறந்த மாடு சிறந்த பிடியார் தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மாற்றிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நான் மருத்துவர்கள், போலீஸ் அவங்களோட ஒத்துழைப்புலாம் எப்படி இருக்குங்க சார்? போலீஸ், அதாவது கமிட்டி, மருத்துவ இதெல்லாம் ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு போலீஸு மட்டும்தான் தேவை, காவல்துறை மட்டும்தான் தேவை. மற்ற டிபார்ட்மெண்ட்டு இதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு தேவை கிடையாது. மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் அவங்க வேலை எதுவோ ஆஃபீஸில் பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு பொறுத்தளவு போலீஸு மட்டும்தான் தேவை. மாவட்ட ஆட்சியர் துவக்கி வச்சுட்டு போகலாம். பிறவாடியில் ரொம்ப பிரச்சனை நிறையா இருக்குதுன்னு சொல்லி தகவல் வந்த மையமே இருக்குது. ஆமாம், அது மாதிரி பிறவாடியில் நீங்கள் சந்திக்கிற எதுவும்? பிறவாடியில் அதாவது இப்போ பிரச்சனை வருதுன்னா, இப்போ டோக்கன் பிரகாரம் போகுதுன்னு சொல்லிட்டா மாட்டுக்காரவங்க யாருமே ரொம்ப தொந்தரப்படுத்த மாட்டாங்க. பாதி டோக்கன் பிரகாரம் விட்டு பாதி கிளஞ்சி உடச்சி விட்டு அப்புறம் மாடு குண்டு முண்டா ஏற்றி அடைச்சிடுவாங்க. அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நோக்கத்தில் தான் எல்லோரும் மாட்டை கொண்டு முன்னாடி வைக்கிறது. அதுதான் ஒரு பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ தள்ளுவாடி அப்படிங்கிறது பிரச்சனையை கொண்டு வருது. ஆமாம், டோக்கன் அதாவது எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி டோக்கன் கிடைக்கணும். தள்ளுவாடி பிரச்சனை இருக்குதுங்களா? தள்ளுவாடி இப்போ இந்த 3 முறை இப்போ இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் குறைஞ்சிருச்சு. தள்ளுவாடிங்கிறது கிடையாது. இந்த வருஷம் ஓரளவு சிறப்பாக தள்ளுவாடி இல்லாமல் ஓரளவு விட்டாங்க.
தள்ளுவாடியினால ஏற்பட்ட சிரமங்கள் என்ன இருக்கு? தள்ளுவாடினா முண்டிக்கிட்டு மாடு சிரமப்படும் ரொம்ப. அதில் மூச்சு விட்டுரும். மாடு மிதித்து கீழே போட்டு ஏறி மிதித்து படுத்துக்கிற இதில் சில காலையெல்லாம் இருக்குது படுத்துக்கும். அதில் மிதித்து தான் ஏறி போகணும். நான் போய் நீ முந்துன்னு மாடை வைக்கிறதுல அது ரொம்ப சிரமமாக இருக்குது. சார், இந்த கிடா மாடு கொண்டு வருவாங்கல்ல, ஆமாம், அதை பற்றி உங்களோட அந்த கிட மாடு வந்து சும்மா அதாவது எப்படின்னா சில பேர் ஆர்வத்தில் கடை மாட்டை வாங்கி அதை பிடிக்கிறது கூட தைரியம் இல்லாமல் கிட்டத்தில் பிடிச்சி மாடு வளர்க்குறேன்னா அது கடையிலேருந்து ஏற்றியாந்தோன்னு கொண்டாந்து அடைச்சா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து கடை மாடு வாங்க வேண்டிய வளர்க்க வேண்டிய அதை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி வளர்த்து அதை கைப்பழக்கத்துக்கு வர விட்டு அதுக்கப்புறம் மாடு கொண்டு வந்து வேடிக்கையில் அடைச்சாங்கன்னா ஃப்ரீயாக வரும். இதை கொண்டாந்தோடனே ஏற்றியாந்தோடனே 5 கயிறு 6 கயிறை போட்டு இந்த கடை மாட்டுக்காரவனால தான் உள்ளார பிறவாடியில் பாயுது. மாட்டுக்காரங்க ரொம்ப நிறையா பேர் குத்துவாங்க. இந்த அலங்காநல்லூரில் பார்த்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடியே போட்டு குத்திக்கிட்டு இருந்துச்சு. 6 கவுரு அவங்க சும்மா பிடிக்காம விட்டுட்டாங்க. மாட்டை விட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒருத்தர் இப்போ நம்ம அண்ணன் தான் அவரை போட்டு குத்தி ரத்தம் ஒலிக்கிட்டு அவர் மாடு பிடிச்சிருந்தவர். மாடு பிடிச்சிருந்தா நம்ம பசங்களெல்லாம் போட்டு தான் பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதனால கடை மாடு பிடிக்கிறேன்னா அது தகுதியாக பிடிச்சிட்டு வரணும். 3 கயிறை போட்டு நறுக்குன்னு இழுத்து திறமையாக கொண்டு வந்து மாடை வைக்கணும். சும்மா இதுக்கு வந்து பெருமைக்கு கொண்டு வந்து 6 கயிறு 7 கயிறை போட்டு விட்டு தள்ளி நின்றுக்கிறாங்க. 25 அடிக்கு அங்கிட்டு 20 அடிக்கு அங்கிட்டு நின்றுக்கிறாங்க. கீழே உள்ளார நிற்கிற மாட்டுக்காரங்களை கொண்டே சும்மா அந்த வளர்ப்பு மாட்டுக்காரங்களை கொண்டே குத்திக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து முறைப்படி மாடு நல்லா 6 மாதத்துக்கு முன்னாடியே கடை மாட்டை வாங்கி வளர்த்து அவுக்கணும். வாடிக்கு பழக்கம் இல்லாத கிடைமாடுகளை கொண்டு வரதுனால மாட்டுக்கு சிரமம். மற்றபடி மாடு வளர்த்து வருஷக்கணக்காக வளர்த்து கொண்டு வரவங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு வீட்டுக்கு வந்தால் தான் உறுதி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பின்னாடி மாடை விட்டு அலங்கலூர்லாம் பாட்டு பாருங்கள் எவ்வளோ வேற பாஞ்சு போட்டு அடித்து நொறுக்கி பூரா 6 கயிறு 7 கயிறு ரொம்ப கஷ்டமாகி போயிடுச்சு பின்னாடி பரவாடியில். வாடிவாசலுக்கு முன்னாடி நடக்கிற காயத்தோட வாடிவாசலுக்கு பின்னாடி நடக்கிற பின்னாடி நடக்கிறதான் அதிகம். வாடிவாசல் அதாவது மாடு கொண்டு வரோம்னா நம்ம பாதுகாப்பாக போகணும். ஏன்னா மாடு கொண்டு வர பாதுகாப்பே இல்லை. அங்கே விட அவ்வளோ காயப்படுதில்லை. எந்த மாடு வாசலில் பாயுதில்லை. இங்கே பார்த்தா பரவாடி கடை மாட்டை விட்டு குண்டு மாட்டை குத்த விட்டு அது மாதிரி இது பண்ணிடுறாங்க. இருந்த காலம் வச்சிருந்தாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. அது முன்னாடி கிடச்சிச்சு, இப்போ வந்து கிடைக்காது. அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போனதுனால கிடைக்காது. கமிட்டிக்கு இருக்கும்போது கிடைக்கும். கமிட்டியில் ஜல்லிக்கட்டு இருக்கும்போது அதனுடைய சிறந்த மாடு நல்ல மாடு ஆளை பொறுத்து கொடுப்பாங்க. அதாவது இப்போ பான்சர் மற்ற ஊரெலாம் பான்சர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டோக்கன் கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு போனதுனால அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் டோக்கன் கிடைக்காது. டிபார்ட்மெண்ட்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வாங்குறாங்க சார்? டிபார்ட்மெண்ட்டாக தான் உங்களுக்கு தெரியுமில்ல. இல்லை மொத்தத்தில் வந்து நம்மளுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போலீஸ் மட்டும்தான் தேவை. காவல்துறை மட்டும்தான் ஜல்லிக்கட்டுக்கு தேவை. மற்றதெல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது. டாக்டர் செக்கப் பண்ணுறது அதுவே டாக்டர் இதுவே தேவை கிடையாது. அதாவது மருத்துவர் வீரர் காயம்பட்டால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க டாக்டர் அவசியம் தேவை. காளைகளுக்கு வந்து டாக்டர் செக்கப் பண்ணுங்கிறது அது தேவை கிடையாது. அது புழுக்ராஸுக்காண்டி அவங்க போட்டதுக்காண்டி அது வந்து ஃபார்மாலுக்கு வந்து உட்காந்துக்கிறாங்க. அவங்க இது பண்ணிக்கிறாங்க. அது தேவையே கிடையாது. என்ன காலம் செக் பண்ணுறாங்க அதுதான் அது நம்ம என்ன பண்ண போகிறோம். அதாவது நான் மொத்தத்தில் வந்து இவங்க செக் பண்ணுறாங்களே. மொத்தத்தில் நம்ம வந்து காளையை ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு கொண்டு போவோம். யாராக இருந்தாலும் நம்ம காளை உடலும் இல்லை சரியில்லாக கொண்டு போய் பிடிச்சிட்டா அசிங்கம் பேருக்கு போயிருங்கிறக்காண்டி யாராவது கொண்டு போவாங்களே யார் காளை வளர்க்குறவங்க. இது வந்து தெரியாமல் புழுக்ராஸுக்காண்டி அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இப்போ வந்து டாக்டரை போய் செக்கப் பண்ணுறேன் எல்லாத்தையும் இது பண்ணி மொத்தத்தில் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க டிபார்ட்மெண்ட் அனைத்தையும் உட்கார வச்சுக்கிறாங்க புழுக்ராஸ். இது வரைக்கும் வந்த நடைமுறைகளில் எப்பொழுது இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்குன்னா புழுக்ராஸு கணக்கு கொடுக்குறக்காண்டி தான் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்காண்டி தான் வச்சுருக்காங்க. வேறு எதுக்காண்டி வச்சுருக்காங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. ஜல்லிக்கட்டுனா மொத்தத்தில் வந்து காவல்துறை இருந்துச்சுன்னா நீட்டாக நடக்கும் ஜல்லிக்கட்டு. ஆமாம், ஒரு துறை இருந்தால் போதும். மாவட்ட ஆட்சியர் வந்து அவங்க துவங்கி வைக்கலாம். இப்போ வாடிவாசல் அதை வந்து இப்போ ஒரு மாடு விளையாண்டு இருக்குன்னா இன்னொரு இது பண்ணிடுறாங்க. ஒரு மாடு விளையாண்டுக்கிட்டு இருந்துட்டு அந்த மாடு போனதுக்கப்புறம் தான் மாடு அடுத்த மாடு அவுக்கு வெட்டி விடணும். அதாவது எப்படின்னா இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு மாடு நின்றுக்கிட்டு உள்ளார நிற்கும் போதே அடுத்த மாட்டை வெட்டி விட்டதுனால தான் எதிரில் இந்த மாடு போகிறது அந்த மாட்டில் எதிரில் விபத்தாகி மாடு இறந்துறது காளையெல்லாம் இறந்துறது. அதனால தான் அதை வந்து இந்த மாடுக்கு கொடியை தாண்டி போனதுக்கப்புறம் தான் வெட்டி விடணும். அடுத்த மாடு வெட்டி விடுறது அது மாதிரி ஒரு கமிட்டியெல்லாம் நம்ம தயவு பண்ணி கேட்டுக்கிறோம். அது அந்த மாதிரி இது நடந்ததில் தான் நான் என்னுடைய ஒரு காளையெல்லாம் இறந்தது. முன்னாடி நேருக்கு நேர் முட்டி தொழில் வாசலே ஆவரங்காடுங்கிற பாலக்குறிச்சியில் இறந்து போச்சு. ஆமாம், அப்புறம் வயது மூப்பு காரணமாக தான் அது இப்போ வயசு 30 தான் இறந்தது. அது வந்து அதுக்கு ரொம்பவும் சிகிச்சை எடுத்து ஆமாம் நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப பிள்ளை மாதிரி குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நடந்த ஜல்லிக்கட்டு சிறப்பாக இருந்துச்சா? இப்போ நடக்கிற ஜல்லிக்கட்டு அப்போ நடந்தால் ஜல்லிக்கட்டு தான் சிறப்பாக இருக்கும். அப்போ நடந்தால் இப்போ வந்து எப்படின்னா அதாவது சினிமாவுக்கு ஷூட்டிங் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி 25 பேர் மட்டும் முன்னாடி இன்னும் சும்மா எடுக்கிறது எப்படி
அது வந்து இது அதாவது கலெக்ஷன் பாயிண்டில் தான் பூரா ஆள் பூரா நிற்கிறாங்க. அங்கே தான் பூரா குத்து போடுறது பூராமே. முன்னாடினா அப்போ கும்பல் நிறையா நிற்கும், கொடி ஏறி இந்த வீரர் பிடிக்கணும். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, பார்வையாளர். அது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தெரியும், காளைகளுக்கெல்லாம் தெரியும். அப்போலாம் அவளுக்கு காயப்படாது, ஒன்றும் எதுவும் அசம்பாவம்லாம் நடக்காது. அப்போ கும்பல் இருக்கும்போது அந்த கேப்பு இருந்தோன்னே கேப்பிலே போயிடும், காளையெல்லாம் ஈஸியாக போய் பிரிஞ்சிடும். அதுதான் இந்த மாதிரி மாடெல்லாம் எந்த காளையும் இறந்ததெல்லாம் கிடையாது அப்போலாம், முன்னாடி காலத்தில். இப்போ இந்த புழுக்ராஸ் அமைப்பு உள்ளார வந்ததுக்கப்புறம் அந்த பேரிக்காடு இத்தனை அவ்வளவு கட்டினதுக்கு அப்புறம் தான் பாதை போகிறதுக்கு வழி இல்லாமல் போயிட்டு ரிட்டர்ன் வந்து மாடு பூரா ரொம்ப இழப்பு நடக்குது. இப்போ தச்சங்குறிச்சியில் கூட பாருங்கள், ஒரு காலை கூட இதாகிருக்கும். மேலும் வாடிவாசல் தொடரில் இது போன்ற சிறப்பான ஆட்டங்களை வெளிப்படுத்திய காளைகளை நம்ம மேலும் நேர்காணல் மூலமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.